थर्ड गियर चेंज करो. இவ்வளவு அவசரமா எங்கப்பா போறோம்? தெரியாது? உனக்கு தெரியாது? உனக்கு பொண்ணு பார்க்க தான் போறோம். நாளைக்கு மார்கழி மாசம் ஆரம்பம் ஆகுது. ஒருத்தனும் பொண்ணை காட்ட மாட்டான். 5 மணிக்கு மேல அஷ்டமி வருது. இன்னும் 25 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள பொண்ணை பார்த்தா தான் உண்டு. இல்லன்னா இந்த வருஷம் நீ பேச்சலர் தான். என்னது இது நல்ல நேரம் அது இதுன்னு யூனிஃபார்ம் போட்டிருக்கேன். இதோட யாராவது பொண்ணு பார்க்க போவாங்களா? குளிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு சின்னதா ஒரு தூக்கம் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா போலாமா? டேய் வயசாயிட்டு இருக்குடா. மா ஒரே நாள்ல அதே வயசு தாமா இருக்கும். எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? फोर्थ गियर चेंज करो. பெத்தா பண்ணி கை நீட்டி அடிக்கிற பாத்தியா? ஆமா, சின்ன வயசுலயே கண்டிச்சிருக்கணும். அப்பா வாடி அப்பா வாடின்னு நீங்க தானே பழக்கப்படுத்தீங்க. நல்ல ஒரு சொல்லுங்க. உங்களை என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல இருந்து வரீங்களா? இல்ல, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? Yes. IC5846 for Captain Jagdish reporting, sir. Battalion Kerala Terminus salute. Sorry. ஏய் ஜெகா, என்னடா இங்க? எப்படி இருக்க? I'm fine, sir. நீ சத்தமா பேசின போது நானும் கொஞ்சம் பரேட் கிரவுண்ட் நினைச்சிட்டேன். ஓகே, கம் ஆன், பா பா பா. No sir. ஒண்ணும் இல்ல, நான் கட்டிக்க போற பொண்ணு இன்னைக்கு என்ன பாக்க இங்க வரேன்னு சொல்லிருக்கேன். So அதனாலதான் இதெல்லாம். So ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் நர்வஸா இருக்கு. Can I get something for you, sir? No. Nothing. I will sit here. ஹலோ. நமஸ்காரம். ஹலோ. ஹாய். ஓகேங்க. இதான் நீ பேசுற லட்சணமா? அது இல்லைங்க மேடம். என்னதான் இருந்தாலும் நீங்க அவரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அவர் போனதுக்கு அப்புறம் மேடம் ஆல்ரெடி நம்ம லவ் பண்றோம்ல. அது நம்ம லவ் பிரேக்கப் பண்ணிக்கலாம். 1 hour கூட லவ் பண்ணல, அதுக்குள்ள பிரேக்கப்பா? இத பாருங்க மேடம், அவரு என்ன விட எல்லா விதத்திலயும் பெட்டர். 400 மீட்டர் ஓட எனக்கு 52 செகண்ட்ஸ் ஆகும். ஆனா 48 செகண்ட்ஸ்ல ஓடுவார். ஹை ஜம்ப்ல நான் 6 feet 1 inch, ஆனா 6 feet 4 inch. லாங் ஜம்ப்ல நான் 7 மீட்டர் தான், ஆனா அவரு 7.4. வெயிட் லிஃப்ட்ல இங்க நான் மிலிட்டரி கார்டு ஆள் எடுக்கறாங்க. எனக்கு அவனை பிடிக்கல. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் என்னையும் உங்களுக்கு பிடிக்கல, இப்ப பிடிக்குது. அவரு இப்ப பிடிக்கல, நாளைக்கு பிடிக்கலாம்ல. அது வேற இது வேற. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு ஈஸியா பொண்ணு கிடைக்கும். ஆனா அவருக்கு பாவம் இத்தனை வயசுக்கு அப்புறம் யாருங்க பண்ணுவா? அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? போன் எங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபேமிலி இல்ல. நான் அவனுக்கு அண்ணன் மாதிரி. இல்ல அதை விட எல்லாம் மேல வந்து ஒரு மாமா. இப்பதான் நான் கூட சொன்னேன். அப்படியா? அவ உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாடா. என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே. இனி உனக்கான ஷாக்கான விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி நீ ஒருத்தரை மீட் பண்ணும். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். ஓகே. நீ ஏன் சிரிச்ச? இல்ல, அந்த மேட்ரு கிட்ட இருந்து நான் எஸ்கேப் ஆயிட்டேன்ல, அத நினைச்சு சிரிச்சேன். ஆமா, நீ ஏன் சிரிச்ச? ஒரு மேட்ரே ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டா பாரு. இந்த விஷயம் உனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா உன் மனசுல ஆசை வளர்த்தது என் தப்பு. இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். என்ன மட்டும் தப்பா எடுத்துக்காதே. எங்களுக்குள்ள நாங்க காதலிச்சோமே தவிர அவ மேல என் விரல் கூட டச் பண்ண கிடையாது.
நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிருக்கோமா? இல்ல கேட்டு பாரு. இல்ல உனக்கு என்ன மறக்கணுங்கிறது கஷ்டமான விஷயங்கிறது எனக்கு தெரியும். அழகா பிறந்தது ஏன் தப்பா? ஒண்ணும் இல்ல நான் கிடைக்கலங்கிறதுக்காக இவ பண்ண மாதிரி அந்த மாதிரி எந்த முடிவும் நீ எடுத்துறாத. புரியல. சஸ்பென்ஸோடைய சார். சூப்பர் ஜோடி சார். யூ நோ ஒன் திங், இன்னைக்கு அவங்க இப்படி ஒன்னா இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நான் தான். நீங்களா? எஸ் சார். நம்ம வந்த அன்னைக்கு அவங்க அப்பா அவசரமா கூட்டு போனார்ல, அது இந்த பொண்ணை பார்க்கதான். அவன் பிடிக்கலன்னா, அப்புறம் அவ பிடிக்கலன்னா, அப்புறம் 2 பேருக்கும் பிடிக்கும் போது எவனோ ஒரு பண்ணாட வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். இப்பதான் எல்லாமே சால்வ் ஆயிருக்கு. ஆமா, நீங்க எப்படி இவங்களை சேர்த்து வச்சேன்னு சொல்றீங்க? இதுக்கிடையில ஒரு பன்னாட உள்ள பூந்தான்னு சொன்னேன். அந்த பன்னாடையே நான் தான். எஸ் சார். ஏய் என்ன உண்மையிலேயே ஆர்மி தான்டா கிரேட். இன்னும் 11 மாசம் எங்கேயோ பனிலையோ பாலைவனத்திலயோ சின்ன டென்ட் போட்டு விளக்கு வெளிச்சத்துல இந்த 40 நாள் லீவில் நடந்ததை நினைச்சிட்டு ஃபேமிலி போட்டோவை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு அப்படியே வாழணும்ல.